பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பருக்குரித்தான சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நாம் இந்த சூர பக்ராவுடைய இந்த தொடர் பாடத்தினுடைய இந்த வரிசையில் முதலாவது ஜுசுவை இன்றைய இந்த பாடத்தோடு நிறைவுபடுத்த இருக்கிறோம். 20வது பக்கம், 20 பக்கங்கள் ஒரு ஜுசுக்களாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் முதல் ஜுசு அலிஃப் லாம் மீம் எனக்கூடிய முதல் ஜுசுவை நம்ம இன்றைக்கு நிறைவுபடுத்துகிறோம். அடுத்து 21வது பக்கம் என்பது இரண்டாம் ஜுசு செயற்போல் என்றதை நாம் சொல்லுவோம். வாங்க இன்ஷா அல்லாஹ். இதற்கு முந்தைய பக்கம் பேஜ் நம்பர் 19, 19வது பக்கத்தில் சென்ற பாடத்தில் நாம் படித்தது என்ன? 4 விஷயங்கள். காபாவின் கட்டுமானம் மற்றும் துவா. காபாவை கட்டுவதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பணியை செய்து அல்ல இடத்தில் துவா செய்தார்கள். 19A. 19B, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மார்க்கத்தை விட்டு யார் விலகுவார்? நிச்சயமாக மடையனாக இருக்கக்கூடியவன் தான் இந்த மார்க்கத்தை புறக்கணித்து செல்வான் என்று அல்லாஹ் தஆலா சொன்னது 19B. 19C, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோர் அறிவுறுத்தியது. சந்ததிகளுக்கு என்ன அவர்கள் வலியுறுத்தினார்கள், அறிவுறுத்தினார்கள், அதை பற்றி பார்த்தோம். 19D, ஃபைனலி அந்த சமூகம், அந்த தேசம் அவர்கள் கடந்து விட்டார்கள், அது மறைந்து விட்டது என்று அல்லாஹ் தஆலா இந்த நன்மக்களுடைய காலம் முடிந்ததை நினைவுபடுத்தியதை பார்த்தோம். இதுதான் 19ABCD. அடுத்ததாக இன்று 20th பேஜ், 20வது பக்கம். இதிலும் 4 செய்திகள், இதில் ஒரு 7 வசனங்கள் வரப்போகிறது. ஓகேயா? அதில் என்ன அப்படின்னு சொன்னால், முதல் பாயிண்ட் 20A, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு அழைப்பு விடுக்கக்கூடியதை பார்க்க போறோம். 20B, முன்மாதிரியான நம்பிக்கையாக சஹாபாக்கள் திகழ்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்ல போறான். 20C, நீங்கள் அல்லாஹ்வை பற்றி சர்ச்சை செய்கிறீர்களா என்று வேதக்காரர்களிடத்தில், குறிப்பாக இந்த யூதர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இறுதியாக 20B, பெரும் அநியாயக்காரன், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சாட்சியை மறைக்கக்கூடியவன் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பற்றி அவர்களுடைய ஒரு முகத்திரையை திரும்பவும் கிழித்து காண்பித்து அவர்களை பற்றியான நிலையை எடுத்துரைக்கிறான். இதுதான் 20ABCDல நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். வாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وقالوا كونوا هودا أو نصارى تهتدوا قل بل ملة إبراهيم حنيفا وما كان من المشركين. وقالوا, மேலும் அவர்கள் கூறினார்கள், கூனு, ஆகிவிடுங்கள், ஹூதன், யூதர்களாக ஆகிவிடுங்கள், அவ் நசாரா, அல்லது கிறிஸ்தவர்களாக ஆகிவிடுங்கள், தஹ்தது, நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று அவர்கள் கூறினார்கள். எவர்கள்? யூதர்கள் சொன்னாங்க யூதர்களாயிருங்கன்னு, கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க கிறிஸ்தவர்களாக ஆகிவிடுங்கள் என்று இஸ்லாமியரிடத்தில் அவங்க சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட அவங்களையும் உள்ளடக்கி எல்லாரும் நீங்க எங்க மதத்துக்கு வந்துடுங்க, தஹ்தது, நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று கூறுகிறார். குல், நபியே நீர் கூறுவீராக, பல், மாறாக, அவ்வாறு அல்ல, நாட் லைக் தட். பல் என்றால் மாறாக, அவ்வாறு அல்ல, அது ஒரு விஷயத்தை அப்ஜெக்ட் பண்றது. குல், நபி நீர் கூறுவீராக, பல், மாறாக, மாற்றமாக, மில்லத இப்ராஹீம ஹனீஃபா, மில்லத் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுவோம், அதன் மீது இருப்போம். ஹனீஃபன்னா நேர்வழி சார்ந்த, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு பண்பு ஹனீஃபன், நேர்வழியை சார்ந்திருந்த, சரியான மார்க்கத்தில் நிலைத்திருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம்தான், மாறாக அதுதான் எங்களுக்கான மார்க்கம் என்று நபி நீர் கூறுவீராக. வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர்கள் இணை வைப்பாளர்கள் இருந்து ஒருவராக இருக்கவில்லை. யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வமா கான அப்படின்னா வமா கான இப்ராஹிமு மினல் முஷ்ரிகீன் அப்படிங்கிற மாதிரி பொருள். இணை வைப்பவர்களில் இருந்து அவர் ஒருபோதும் இருக்கவில்லை. அவர்களை பின்பற்றணுங்கிறதான நீங்களும் சொல்றீங்க. அப்ப அவர்களை தான் நாங்க உண்மையா பின்பற்றிட்டு இருக்கிறோம். ஷிர்க் வைக்காம ஓர் இறைவனை மட்டும் நாங்கள் வணங்குபவர்களாக, கொடுக்கப்படக்கூடிய வேதங்களை எடுத்து பின்பற்றக்கூடியவர்களாக, அனைத்து நபிமார்களையும் விசுவாசிக்கக்கூடியவர்களாக, இறுதி நபி ஏற்று நடக்கக்கூடியவர்களாக, இறுதி வேதத்தை எடுத்து வாழ்க்கையாக அமைக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இந்த பக்கம் நீங்க வாங்க, உங்க பக்கம் எங்களை அழைக்காதீங்க என்று அல்லாஹ் தஆலா பதில் சொல்கிறான். ஹைர். ஆக இது நம்ம தஃப்சீரில் பார்க்கும் பொழுது இப்படி சொன்ன செய்திகள் இருக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை இடம்பெற செய்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, கால் அப்துல்லா பின் சூரியா அல் அவர், அப்துல்லா பின் சூரியா அல் அவர் எனக்கூடிய ஒரு வேதக்காரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னா, மல்ஹுதா இல்லா மா நஹ்னு அலை, ஹிதாயத் என்பது, நேர்வழி என்பது எதில் நாங்கள் இருக்கிறோமோ அதை தவிர வேறு எதுவும் இல்லை. எந்த மார்க்கத்தின் மீது, எந்த கொள்கையின் மீது, எந்த நிலைப்பாட்டின் மீது நாங்கள் இருக்கிறோமோ அதை தவிர வேறு நேர்வழிங்கிறது இல்லை. இட் மீன்ஸ் அவன் என்ன சொல்ல வர்றான், நீங்க சொல்லக்கூடிய இஸ்லாம் என்பது நேர்வழி அல்ல, உங்களுக்கு முந்தியவர்கள் நாங்க, அப்ப நாங்க இருக்கக்கூடிய நிலையை தவிர வேறு எதுவும் நேர்வழி இல்லை. ஃபத்தபிஅனா யா முஹம்மத்,
தஹ்ததி. முஹம்மதே எங்களை பின்பற்றுங்க, எங்க மார்க்கத்துக்குள்ள வந்துருங்க, நீங்க புதுசா ஒரு மார்க்கத்தை சொல்லாதீங்க, எங்க மார்க்கத்துக்குள்ள வந்துருங்க, நீங்க நேர்வழி பெறுவீர்கள் என்று சொன்னா. இவன் வந்து யூதர்களை சார்ந்தவர்கள், அதாவது யூத குலத்தை சார்ந்தவன். இப்படி ஒருத்தன் வந்து சொன்னான். வகாலத்தி நசாரா மித்ல தலிக், இதே போன்றுதான் கிறிஸ்தவர்களும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன சொல்றது, நாங்க சொல்றோம் இஞ்சியலை பின்பற்றி நீங்க வந்துருங்க, ஈசாவை பின்பற்றி நீங்க வந்துருங்க, நீங்க நேரடி பெறுவீங்க, நீங்க சொல்லக்கூடிய மார்க்கம் உண்மை மார்க்கம் இல்லை என்று நஸ்ரானிகள், நசாராக்கள், கிறிஸ்துவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். ஃபஅன்ஸலல்லாஹு அஸ்ஸ வஜல், இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கி அருளினான். இந்த மாதிரி கிறிஸ்துவத்துக்கு வாங்க, யூதத்துவத்துக்கு வாங்க, நீங்க நேரடி பெறுவீங்கன்னு அவங்க சொல்றாங்க. நபி நீங்க சொல்லுங்க, மில்லத் இப்ராஹிம்ல தான் நாங்க இருப்போம்னு சொல்லுங்க என்று இந்த வசனம் அவர்களுக்கு பதில் அளிப்பதற்காக இறக்கி அருளப்பட்டது என்பதாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதுல நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை, ஒரு கீவேர்டு என்னன்னா ஹனீஃபாங்கிறது தான். ஹைலைட் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஹனீஃபாங்கிற வார்த்தை ஒரு முக்கியமான வார்த்தை. இதுக்கு பல கருத்துக்கள், பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுமே நிறைய பேருக்கு இன்னைக்கு ஹனீஃப் அப்படின்னு பேர் வைக்கிறோம். ஹனீஃப் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த பட்ட பெயர், ஒரு சிறப்பு பெயர். ஓகேங்களா? அப்ப ஹனீஃபன் அப்படின்னா என்ன, நேர்வழியை சார்ந்தவர் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இங்க கொடுத்துருக்கோம். வேற என்ன கருத்துக்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு தஃப்சீர் சாதியில வந்து சில முக்கியமான வார்த்தைகளுக்கு அழகான கருத்துக்கள் சொல்லப்படுங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்து சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி இதுக்கு விளக்கம் பார்க்கும் பொழுது சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஹனீஃபன் அப்படின்னா அதுல 4 அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த ஹனீஃபன் எனக்கூடிய இந்த அரபி பதம், இந்த அரபு சொல், இந்த அரபு வார்த்தைக்கு 4 பொருள் உள்ளது. இந்த இடத்தில், இந்த வசனத்தில் அதை 4 பொருளில் நாம் பார்க்கலாம். ஒன்னு முக்பிலன் அலல்லாஹ், அல்லாஹ்வை முன்னோக்கியவராக இருந்த இப்ராஹிம். அவங்க எல்லாத்துலயுமே அல்லாஹ்வை மட்டும்தான் முன்னோக்குனாங்க, யாருமே அவங்க பார்வையில இல்லை. அப்போ ஹனீஃப் அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்ன, அல்லாஹ்வை மட்டும் முன்னோக்கிய, முஅரிதன் அம்மா சிவா, அல்லாஹ் அல்லாதவர் அனைத்தையும் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் அல்லாத வேற எந்த சக்தியையும் அவர்கள் நம்பவில்லை, எந்த சிலையையும் அவர்கள் வணங்கவில்லை, வேற எந்த கடவுள்களையும் அவர்கள் திரும்பி பார்க்கவில்லை, இவர்களுடைய கற்பனை கடவுள்கள். அப்ப அல்லாஹ் அல்லாதவர்கள், அது யாரோ அரசனோ எவனோ யாரையும் பயப்படல. அப்ப அல்லாஹ் அல்லாதவர்களை புறக்கணிக்கக்கூடியவன், அவன் தான் ஹனீஃப். இந்த ஹனீஃபா எல்லாருமே ஆகணுங்க. ஹுனஃபா என்று அல்லாஹ் தஆலா சூரா லம் யகுனில் லதீன எனக்கூடிய அந்த சூரத்துல் பையினாலே சொல்லி காட்டுறான். வமா உமிரு இல்லா யஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபா வ யுகீமுஸ் ஸலாத வ யூது ஸகாத் சொல்றான்ல. அதாவது அவர்களுக்கு என்ன ஏவப்பட்டது, தொழுகை நிலைநாட்ட, அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும், தொழுகை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும், ஹனீஃபாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்றுதான் வேதக்காரர்கள் ஏவப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி பையினாலே வருது. இன்ஷாஅல்லாஹ் பின்னாடி படிப்போம். அப்ப ஹனீஃபாக இருக்க வேண்டும் என்பது எல்லாருக்குமான கட்டளை. நீங்களும் சரி, நானும் சரி, இஸ்லாமிய இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம ஹனீஃபாக இருக்கணும். ஓகேங்களா? இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹி லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த், அதுல கூட பாத்தீங்கன்னா ஹனீஃபன் என்ற வார்த்தை வரும். பிதாலிக உமிர்து வஅன மினல் முஸ்லிமீன். அப்ப ஹனீஃபம் முஸ்லிமா என்ற வார்த்தை பல இடங்கள்ல நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இதுல என்ன அப்படின்னா 4 பொருள் சொல்றாங்க. ஒன்னு அல்லாஹ்வை மட்டும் முன்னோக்கியவர், இரண்டாவது அல்லாஹ் அல்லாத அனைத்தையுமே புறக்கணிக்கக்கூடியவர், மூன்றாவது காயிமம் பி தௌஹீத், தௌஹீதை நிலைநாட்டக்கூடியவர், தௌஹீதின் மீது ஊன்றி நிற்கக்கூடியவர். அதாவது ஓர் இறைவன் அல்லாஹ் ஒருவன் தாங்கிறதுல எல்லாத்துலயுமே அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள், உலூஹியத்திலும் ருபூபியத்திலும் அஸ்மா சிஃபா போன்ற எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அதற்கு தகுதியானவன் என்பதில் உறுதியாக நிலைத்திருப்பது ஹனீஃபுடைய அர்த்தம். தாரிக்கல் லிஷிர்க் வ தந்தீத், அதே போன்று அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல், அல்லாஹ்வுக்கு இணையை கொண்டு வந்து சேர்த்தல் போன்ற ஷிர்க்கை விட்டு முழுக்க விலகிருத்தல். சிறிய ஷிர்க், பெரிய ஷிர்க், எல்லா ஷிர்க்கை விட்டு விலகிருத்தல். இந்த 4 பண்புகள் யார்கிட்ட இருக்கோ அவங்க பேரு தான் ஹனீஃபுன். இங்கே இப்ராஹீம என்று மன்சூபாக ஃபத்ஹாவுடைய இடத்துல வந்தனால அந்த பண்பு ஹனீஃபன் என்று ஃபத்ஹாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, மன்சூபாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 4 பண்புக்கு சொந்தக்காரராகிய இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நாங்கள் இருக்கிறோம் நபி நீர் சொல்வீராக அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப ஹனீஃப்ல கூட பொருள் இருக்குங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு, சஹாபாக்களுக்கு அந்த வார்த்தைக்கான ஆழம் பொருள் தெரிந்தவர்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதை சாதி ரஹ்மத்துல்லாஹி நம்மளுக்கு எடுத்து சொல்றாங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஓகேயா? அடுத்த வசனம், قُولُوا آمَنَّا بِاللَّهِ وَمَا أُنزِلَ إِلَيْنَا وَمَا أُنزِلَ إِلَى إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ وَإِسْحَاقَ وَيَعْقُوبَ وَالْأَسْبَاطِ وَمَا أُوتِيَ مُوسَى وَعِيسَى وَمَا أُوتِيَ النَّبِيُّونَ مِنْ رَبِّهِمْ لَا نُفَرِّقُ بَيْنَ أَحَدٍ مِّنْهُمْ وَنَحْنُ لَهُ مُسْلِمُونَ. நபியே இன்னும் கூறுங்கள், அதாவது நபியும் இந்த இடத்துல சஹாபாக்களும் சேர்ந்து சொல்ல வேண்டும் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா சொல்றான், கூலு
கூறுங்கள் ஆமன்னா பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம். அவங்க யூதத்துக்கு வாங்க, கிறிஸ்தவத்துக்கு வாங்க, அப்படியே சொல்லி சொல்லி தாவா பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கெல்லாம் உறக்க சொல்லுங்க, கூலு முமின்களே நீங்கள் கூறுங்கள், ஆமன்னா பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம். வமா உன்சில இலைனா, எங்கள் மீது என்ன இறக்கப்பட்டதோ அதை கொண்டும் ஈமான் கொண்டோம். இலைனா எங்கள் மீது, எங்கள் பக்கம் எங்கள் மீது. உன்சில இறக்கப்பட்டது, அன்சில இறக்கினான், உன்சில இறக்கப்பட்டது. வமா உன்சில் வாட் வாஸ் ரிவீல்ட் அப்பான் us, எங்கள் மீது என்ன இறக்கப்பட்டதோ அதை நாங்கள் ஈமான் கொள்கிறோம். அது என்ன? குர்ஆன். வமா உன்சில், மேலும் எது இறக்கப்பட்டதோ, அன்சல இறக்கினான், உன்சில இறக்கப்பட்டது. இலா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன இறக்கப்பட்டதோ, இந்த மா எல்லாம் என்ன, வாட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? மௌசூலா. வமா உன்சில இலா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன இறக்கப்பட்டதோ, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன இறக்கப்பட்டதோ, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன இறக்கப்பட்டதோ, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன இறக்கப்பட்டதோ, வல் அஸ்பாத், இவர்களுடைய சந்ததியினர்கள், அஸ்பாத்னா சந்ததியர்கள், 12 சந்ததியர்கள் என்றும் சில இடங்கள்ல சொல்லப்படுது. சூரா ஆராஃப் போன்ற இடத்துல இஸ்னே ஆஷர் அஸ்பாத்தா என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், 12 சந்ததிகள் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இவங்களுடைய சந்ததியில வந்தவங்க, குறிப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சந்ததி அப்படின்னு சொல்லி பெரும்பான்மையான அறிஞர்கள், தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்றாங்க. ஓகே, அப்ப இவர்கள் மீதெல்லாம் இறக்கப்பட்டது. வமா ஊத்திய மூசா, மேலும் மூசா என்ன கொடுக்கப்பட்டாரோ, அது அப்படியே கண்டினியூ ஆகுதுங்க. மா என்றால் என்ன, ஆத்தா கொடுத்தான், ஊத்திய கொடுக்கப்பட்டான், he was given அப்படின்றது. ஆத்தா he gave, அதே பாசிவ் வாய்ஸ்ல மஜ்ஹூல்ல அல் ஃபைலுல் மஜ்ஹூல் சொல்லுவோம், செயல்பாட்டு வினையில சொல்லும்போது ஊத்திய கொடுக்கப்பட்டார், he was given. வமா ஊத்திய மூசா, வாட் மூசா வாஸ் கிவன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன வழங்கப்பட்டார்களோ, ஈசா, மேலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன வழங்கப்பட்டார்களோ. இன்னும் தொடர்ந்து பாருங்க, வமா ஊத்திய நபியூன் மிர் ரப்பிஹிம், தங்கள் இறைவனிடமிருந்து நபிமார்கள், வமா ஊத்திய எது என்ன கொடுக்கப்பட்டார்களோ அது அனைத்தையும் ஆமன்னா என்று சஹாபாக்களே, மூமின்களே, நீங்க அவர்களிடத்தில் உறக்க சொல்லி விடுங்கள். லா நுஃபர்ரிகு பைன அஹதி மின்ஹும், அவர்களில் யாருக்கு மத்தியிலும் நாங்கள் பிரிவினை ஏற்படுத்த மாட்டோம். ஃபர்ரக பிரித்தான், யுஃபர்ரிகு பிரிக்கிறான், உஃபர்ரிகு நுஃபர்ரிகு நாங்கள் பிரிக்கிறோம். லா நுஃபர்ரிகு we never differentiate, நாங்கள் பிரிக்க மாட்டோம். பைன அஹதி மின்ஹும், அவர்களில் ஒருவருக்கு மத்தியிலும், அப்படின்னா யாருக்கு மத்தியிலும் நாங்கள் பிரிச்சு பார்க்க மாட்டோம். அதாவது இப்ராஹிம் ஒஸ்தி, இவங்க வந்து தாழ்ந்தவங்க, அவர் பெரிய உயர்ந்தவர், மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி வருமா அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்களுக்கு மட்டும் நம்ம குடி பிடிச்சு நிற்க கூடாது. எல்லாரையுமே நாங்கள் ஒரு பார்வையில் பார்க்கிறோம், அனைவரையுமே இறை தூதர்களாக நாங்கள் காண்கிறோம். வனஹ்னு லஹு முஸ்லிமூன், இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருது பாருங்க. முஸ்லிமூன்ற வார்த்தையை திரும்ப திரும்ப அவங்கள அல்லாஹ் வந்து அந்த யூதர்களை, கிறிஸ்தவர்களை குத்தி குத்தி சொல்றான். முஸ்லிம்ங்கிற வார்த்தைகள் காலங்காலமா சொல்லப்படக்கூடியது. நாங்க எல்லாமே முஸ்லிம்களாக மட்டும் இருப்போம், சத்தமா சொல்லுங்க. யாரு சொல்லணும் இதெல்லாம்? மூமின்கள் சொல்ல வேண்டும்ங்கிற அல்லாஹ். கூலு, சஹாபாக்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட அனைவரும் சேர்ந்து சொல்லுங்கள், நஹ்னு நாங்கள் அனைவரும், லஹு அந்த ஓர் இறைவனுக்கு, முஸ்லிமூன் கீழ்ப்படியக்கூடியவர்களாக, தங்களை தாங்களே அர்ப்பணித்தவர்களாக இருக்கிறோம் என்று கூறுவீர்களாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இப்போ எங்கள் மீது இறக்கப்பட்டது என்பது குர்ஆன். எங்களுக்கு முன்னாடி இப்ராஹிம், இஸ்மாயில் அப்படின்னா எல்லாருக்குமே வேதம் கொடுக்கப்பட்டதா இல்ல. மற்றவங்களுக்குலாம் வேதம் கொடுக்கப்பட்டதான தகவல்கள் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சில ஏடுகள் கொடுக்கப்பட்டது. சுஹஃபி இப்ராஹிம் வ மூசான்னு சொல்லி நம்ம சூரத்துல் ஆயிலால படிக்கிறோம்ல. அப்ப அவர்களுக்கு சில ஏடுகள் கொடுக்கப்பட்டது. 10 அதாவது 10 சஹீஃபா, 10 ஏடுகள் என்பதாகவும் சில தஃப்சீர்கள் வருது. தஃப்சீர் ஜலாலைன்லையும் கூட அது படிச்ச ஞாபகம் எனக்கு இருக்கு. ஹைர், அப்போ இதனுடைய பொருள் வந்து வேதம் மட்டும் கிடையாது, ஷரியத், சட்டத்திட்டங்கள், வஹி. அது வேதமாக தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. எல்லா நபிமார்களும் வஹி இறங்கியிருக்கு. எல்லா நபிமார்களும் சட்டத்திட்டங்களையும் சில விஷயங்களை செய்யணும், சில செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதை அனைத்தையும் நாங்க நம்புறோம், அதையும் நாங்க ஏத்துக்கிறோம் என்று சொல்லதுதான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தௌரா கொடுக்கப்பட்டது, ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இன்ஜீல் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி இது அல்லாத ஏன நபிமார்கள், உதாரணத்துக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஜபூர் கொடுக்கப்பட்டது. இது எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், யாரையும் நாங்கள் பிரிச்சு பார்க்க மாட்டோம்னு சொல்லுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களை அவர்கள் முன்பாக சொல்லிட்டு, எங்களை உங்க பக்கம் கூப்பிடுற வேலை வச்சுக்காதீங்க, நீங்க தான் இந்த பக்கம் வந்து சேர வேண்டியது இருக்குது என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த இடத்துல இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரியுடைய ஒரு செய்தி இடம் பிரிச்சுறாங்க. சஹீஹ் புகாரி, சஹீஹ் புகாரில 4485, 4485. ஓகேங்களா? சஹீஹ் புகாரில ஒரு ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன யூதர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, கான அஹ்லுல் கிதாப் யக்ரவுன தௌராஹ் பில் இப்ரானிய்யா, இப்ரானி எனக்கூடிய மொழியில தானே தௌரா இறக்கப்பட்டது. அப்ப அதனுடைய அசல் மொழியில் இருந்த தௌராவை யூதர்கள் என்னது வேதக்காரர்கள் வாசிப்பார்கள். வாசித்து வயுஃபஸ்ஸிரூனஹ பில் அரபிய்யா, அரபி மொழியில் அதற்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அஹ்லில் இஸ்லாம், இஸ்லாமியர்களுக்கு மத்தியில. நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்க என்ன பெருசா குர்ஆன் எங்கள்ட்ட ஓதி காட்டுறீங்க, புது வேதம் இன்னைக்கு வஹி வந்துச்சு, நேத்து வஹி வந்துச்சுன்னு என்னமோ கதை சொல்லிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வசனமே சொல்லிட்டு இருக்கீங்க. எங்கள்ட்ட இருக்கக்கூடியதான் உண்மையான வேதம், முழுசா அப்படி வேதமா அப்படி வானத்துல வந்துச்சு தெரியுமா? அப்ப
அப்படி கண் கூட பார்த்ததுன்னு ஏத்துக்க முடியும்? இதுக்கெல்லாம் என்ன ப்ரூஃப் இருக்கு? அவர் சொல்லுவாராம், ஜிப்ரீல் எனக்கு வந்துட்டு போனாரு, நேத்து இந்த வசனத்தை எனக்கு ஓதி காமிச்சாரு, வந்து காலையில உங்கள்ட்ட சொல்லுவாராம், அப்படியே நீங்களாம் மதிமயங்கி அப்படியே அவர் ஏத்துக்கிறீங்களா, ஏன்பா நம்புறீங்க அப்படின்னு அவங்க சொல்ல வர்றாங்க. இவர் வேதத்தை வானத்திலேருந்து கொண்டு வரல. இவர் ஜிப்ரீல் வர்றது மறைமுகம், அந்த செய்தி கிடைக்கிறது மறைமுகம், இதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறது தான் யூதர்களுடைய தாட்ஸ். அப்ப என்ன சொல்றாங்க, எங்க வேதத்தை படிங்க, இதுக்கு வந்து உண்மையாகவே மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இறக்கப்பட்டது. ஏன்னா கண் கூட அவங்க பார்த்தாங்க, வேதத்தை கொண்டு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தாங்களா, காமிச்சாங்களா, அதனால அந்த நம்பிக்கை அவங்களுக்கு அது ஆழமா இருக்குது. அதனாலதான் குர்ஆன் உங்களுக்கு ஏத்துக்க முடியல. வேதம்னா அப்படி கையில வேதமால வரணும், போயில வாங்கிட்டு வரணும். ஒரு தூதர் என்ன எனக்கு இறக்கப்படுது, நான் தூங்கும் போது எனக்கு கனவுல காட்டப்படுது, அல்லது ஒரு மணி ஓசை போன்று எனக்கு வஹி இறங்குகிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க, இதெல்லாம் நீங்க வேணா நம்பலாம், நாங்க நம்ப மாட்டோம் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன செஞ்சாங்க, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம தௌராத்தை எடுத்து படிச்சு, எபிரானி மொழியிலேருந்து தௌராத்தை படிச்சுட்டு, அவங்களுக்கு அரபியும் தெரியும்ல, அரபி மொழியில் நாங்க விளக்கம் சொல்றோம் கேளுங்க என்று சஹாபாக்கள் மத்தியில சொன்னாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அதான் இங்க இதை நான் ஆரம்பத்துல இந்த ஹதீஸை நான் உள்ள சொல்லியிருக்கிறேன், ஆனா இந்த பின்னணியோட சொல்லல. இப்போ நீங்க இந்த பின்னணியோட இந்த ஹதீஸை பொருத்திக்கிங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த விஷயத்தில் இந்த தருணத்தில் சஹாபாக்களை நோக்கி நபி அவர்கள் சொன்ன ஒரு அறிவுரை என்ன அப்படின்னா, லா துஸத்திகு அஹ்லல் கிதாப் வலா துகذிபூஹும். இப்ப வேதக்காரர்கள் தௌராவுடைய பிரதி என்று சொல்லி ஏதோ படிச்சு காமிச்சு, இப்ரானி மொழியில படிச்சு அதுக்கு அரபி மொழியில விளக்கம் சொல்றாங்களோ, அதை நீங்க நம்பவும் வேணாம், பொய்ப்பிக்கவும் வேணாம். ஏன்னா உண்மையாகவும் இருக்கலாம். கையை வச்சு மாத்திட்டானுங்க, எதை மாத்தினாங்கன்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. அதனால சரியான கருத்தும் இருக்கும், அவங்க பண்ண வேலையாக தவறான கருத்தும் இருக்கும், அல்லது சரியான கருத்து அதுல இருந்து இவனுக்கு மாத்தி விளக்கம் சொல்றதுக்கான வேலைகளை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அதை நீங்க முழுமையாக உண்மைப்படுத்தவும் வேண்டாம், அதை நீங்க பொய்ப்படுத்தவும் வேண்டாம். கூலு நீங்க சொல்லிருங்க, ஆமன்னா பில்லா, அல்லாஹ்வை கொண்டு நாங்க ஈமான் கொண்டுட்டோம்பா, வமா உன்சில இலைனா, எங்கள் மீது என்ன இறக்கி அருளப்பட்டிருக்குது எல்லாத்தையும் கொண்டு நாங்க ஈமான் கொண்டுட்டோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. மற்றபடி அதை நம்ம பொய்யாக்க வேணாம், உண்மைப்படுத்த வேணான்றாங்க. இன்னும் சில ஹதீஸை பத்தி நான் சொன்னேன். வேறு சில ஹதீஸ்கள்ல ஹதீஸ் அன் பனி இஸ்ராயில் லா ஹரஜ், பனி இஸ்ராயில் இடத்திலிருந்து கிடைத்த செய்திகளை நீங்கள் எடுத்து அறிவிக்கலாம். இது அந்த அடிப்படையில் சொன்னாங்கன்னா, அது எது சரியானதாக உங்களுக்கு தெரிகிறதோ புரிகிறதோ, அது வந்து நம்மளுடைய ஷரியத்துக்கும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணில்லாத ஒரு தகவலாக, ஒரு கல்வியாக எது இருக்கிறதோ அதை நீங்கள் எடுத்து அறிவிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்மளுடைய நிறைய செய்திகள் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இப்னு அப்பாஸ் சொல்றாங்க எவ்வளோ செய்தியை பார்த்தோம். இது வரைக்கும் சொல்ற அந்த 20 பக்கத்துல எவ்வளோ செய்திகள் பனி இஸ்ராயேலர்களை பத்தியும் தௌரா பத்தியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருக்கிற சம்பவம்லாம் பார்த்தோமே, அதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அது எல்லாம் பெரும்பாலும் வேதக்காரர்களால் சொல்லப்பட்ட விஷயம்தான். வேதக்காரர்கள், அதுல இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், நல்லவர்கள், அவர்கள் எங்களுடைய வேதத்தில் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு, இப்படி விளக்கம் நடந்திருக்கு, நாங்கள் இதெல்லாம் படிச்சிருக்கோம், இதெல்லாம் எங்கள் ஆசிரியர் மூலமா கத்திருக்கோம்னு சொல்லி சொல்லப்பட்ட செய்திகளின் நம்பகத்தன்மையான, இஸ்லாத்துக்கு முரண் இல்லாத, குர்ஆன் ஹதீஸுக்கு மோதாத, ஏற்றுக்கொள்ளும்படியான செய்திகள், இந்த வசனத்துக்கு அதை பொருளாகவும் விளக்கமாகவும் எடுத்துக் கொள்ளலாம், அதற்கான தகுதியான செய்திகள் என்று எதையெல்லாம் சரி கண்டார்களோ, வார்த்தை ரொம்ப முக்கியம், எதையெல்லாம் சஹாபா பெருமக்கள், குறிப்பாக அப்துல்லா பின் மசூத், அதே போன்று இப்னு அப்பாஸ் போன்ற இந்த சஹாபாக்கள் எதையெல்லாம் சரி கண்டார்களோ அதெல்லாம் அறிவிச்சாங்க. அதுதான் தஃப்சீர் நூல்கள்ல வந்து நிரம்பி கிடக்குது. சரிங்களா? இதெல்லாம் எல்லாமே ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. சில விஷயங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னது இருக்கும், அது ஆதாரபூர்வமானதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, ஆதாரபூர்வமானதா 100% அக்செப்ட் பண்ணுவோம். அது பலகீனமானதா இருந்தா எந்த மாதிரி பலகீனமானதுங்கிற அடிப்படையில் அதை ஒதுக்கும். ஆனா இப்படி நம்ம நிறைய இப்னு அப்பாஸ் சொன்னாங்கன்னு சொல்றோமே, ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து சொன்னாங்கன்னு படிக்கிறோம் இல்ல. இது வந்து அவங்க யூதர்களிடம் இருந்தும் வேதக்காரர்களிடமிருந்தும், அதுல இஸ்லாத்துக்கு வந்து அப்துல்லா பின் சலாம் போன்ற சில நன்மக்கள், அவர்களிடமிருந்து எல்லாம் மாஷா அல்லாஹ் இவங்க உட்கார்ந்து நேரத்தை செலவு பண்ணி செய்திகளை வாங்கி, அது இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கமாக அவர்கள் மாணவர்களுக்கு, தங்கள் அடுத்த ஜெனரேஷன் தாபீன்களுக்கு, தபா தாபீன்களுக்கு, முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ், கத்தாதா ரஹிமஹுல்லாஹ், அதே மாதிரி தஹாக் ரஹிமஹுல்லாஹ், இது மாதிரியான நிறைய சுத்தி ரஹிமஹுல்லாஹ் போன்ற மார்க்கறிஞர்களுக்கு இவங்க பாடம் எடுத்து நம்மளுக்கு வந்து சேர்ந்திருக்கு. புரியுதா? இதுக்கான ஒரு அங்கீகாரம் ரசூலுல்லாஹ் கொடுத்துருக்காங்க. ஒரு கட்டத்துல சொல்லும் போது அதை நம்பவும் செய்யாதீங்க, பொய்ப்பிக்காதீங்கன்னு சொல்றாங்க. அப்போ பொய்ன்னு நம்ம தைரியமா சொல்ல முடியாது, அதுல உண்மை இருக்குங்கிற கருத்தை இங்க தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா அது ஒரு தகவலை நீங்க கேட்டுக்கிறீங்க, அதை புறக்கணிங்கன்னு சொல்லல, அதை கேட்காதீங்கன்னு சொல்லல, ஒரு நாலேஜா இன்ஃபர்மேஷனா கேட்டுக்கிறதுல தப்பு இல்லை. அதை நீங்க உண்மைப்படுத்த வேணாம், பொய்ப்படுத்த வேணாம், கேட்டுக்கிட்டு நாங்க அல்லாஹ் இறக்கின எல்லாத்தையும் மீது ஈமான் கொண்டு சொல்லிட்டு நீங்க இடத்த காலி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு கட்டத்தில் என்ன சொல்றாங்க, பனி இஸ்ராயேலிடமிருந்து கிடைத்த தகவல்களை நீங்கள் எடுத்து அறிவிக்கலாம்னு சொல்றாங்க. அதுல இருந்து அறிவிக்கப்பட்டதான் இப்ப பக்கமா இப்னு கஸீர்லயும், குர்துபிலையும், தபரிலையும் போன்ற பெரும் பெரும் தஃப்சீர் நூல்கள்ல வந்து பக்கமா இடம் பெற்றிருக்குது. சரியா? இதை நான் முன்னாடி கொஞ்சம் சுருக்கமா சொன்னேன், இப்ப கொஞ்சம் விவரமா சொல்றேன். இந்த ஒரு பேஸோட, இந்த ஒரு செய்தியோட நீங்க அதை உள்வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, சோ இந்த வசனத்தின் பின்னணியிலும் இது குறிப்பிடத்தக்கது. எங்களுக்கு முன்னால் இறக்கப்பட்டதை நான் நம்புறோம் அப்படின்னு இஸ்லாமியர்கள் அல்லாஹ் சொல்றான்ல, நம்புறோம்னா எங்களுக்கு கிடைச்ச சரியான தகவலும் நாங்க ஏத்துக்க தான் செய்யறோம். பனி இஸ்ராயேலர்கள் 70,000 நபர்கள் கொல்லப்பட்டார்கள், இதெல்லாம் எங்க இருக்குது?
இது எல்லாமே ஹதீஸ்ல இல்லையே. எத்தனையோ தகவல்கள் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி எந்திரிச்சு வந்தா கொலையாளின்னு சொல்லிட்டு திரும்ப அவர் இறந்து போனார். இப்படி எவ்வளோ அரிதான தகவல்கள்லாம் இப்ப வந்துச்சு. 20 பக்கத்துல எவ்வளோ அரிதான தகவல்கள் நடந்து முடிந்த சம்பவங்கள், எவ்வளோ விஷயங்கள்லாம் வந்ததே. சஹாபாக்கள் அறிவிப்பதாக, அவங்களுடைய மாணவர்கள் அறிவிப்பதாக. இதுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 70% 80% ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியாக அது இருக்காது. அது அவர்களுடைய மற்ற வேதக்காரர்களிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், நம்பகத்தன்மையானவர்கள் எடுத்து சொன்ன செய்தியிலிருந்து அதை அவங்க பார்த்து, அதோடைய ஆதாரத்தன்மைகளை பார்த்து, இதுக்கான வாய்ப்பு இருக்கு, இது சரியான செய்தியாக இது இருக்குது, சரியான நபரிடமிருந்து இது அறிவிக்கப்பட்டிருக்குங்கிற அடிப்படையில் சஹாபாக்கள் அறிவிச்சது தான். அதனால தான் நம்ம பெரும்பாலும் தஃசீர் நூல்ல நம்ம பார்த்துருக்கோம், ரசூலோட ஹதீஸ் குறைவா தான் வரும். அது சில நேரங்களில் துவா கற்று தந்தாங்க, அந்த மாதிரி வரும். புரியுதுல உங்களுக்கு? அல்லது சில நேரங்கள்ல இறங்குவதற்கே ரசூலுல்லாவுடைய காரணம் ஒன்று இருந்ததுன்னா அங்க ரசூலுல்லாஹ்ட்ட இந்த சம்பவம் நினைச்சுக்கிற மாதிரி வரும். மற்றபடி மேக்சிமம் நான் ஒரு அப்ராக்சிமேட்லி தான் சொல்றேன், ஒரு 60-70% மேல ரசூலுல்லாஹ் சொன்ன விளக்கமாகவே நம்மளுக்கு எல்லாம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்காக ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்லலையா? சொல்லியிருப்பாங்க. சொன்னதும் உண்டு, சஹாபாக்கள் கேட்டு புரிந்து கொண்டதும் உண்டு. அது ரசூலுல்லாஹ் கேட்டதன் அடிப்படையிலையும் சில விஷயங்களை அறிவிக்கலாம், அவங்களுக்கு கிடைத்த தகவல் அடிப்படையிலையும் அதை அறிவிக்கலாம். ஆனா பெரும்பாலும் ரசூலுல்லாஹ்ட்ட அறிவிக்கும் போது ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொன்னாங்கன்னு சொல்லுவது சஹாபாக்களுடைய இயல்பு. அதுவும் இடம் பெற்றும். ஓகேங்களா? இது ஒரு அடிப்படை பேசிக்கு. சரி, இன்ஷா அல்லாஹ் இதை நீங்க மனசுல பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து فإن آمنوا بمثل ما آمنتم به فقد اهتدوا وإن تولوا فإنما هم في شقاق فسيكفيكهم الله وهو السميع العليم. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபைன் ஆமனு. அடுத்த பாயிண்டர், ஃபைன் ஆமனு அவர்கள் நம்பிக்கை கொள்வார்களே ஆயின். ஆமன நம்பிக்கை கொண்டான், ஆமனு நம்பிக்கை கொண்டார்கள். ஃபைன் ஆமனு அவர்கள் நம்பிக்கை கொள்வார்களே ஆனால், யாரு? இந்த வேதக்காரர்கள். பிமிஸ்லி போன்று, இதை போன்று, எதை போன்று? ம ஆமன்தும் பி, எதை கொண்டு எப்படி நீங்கள் ஈமான் கொண்டீர்களோ. சஹாபாக்கள் அல்லாஹ் தஆலா முன் வச்சு சொல்றான், மூமின்களை அல்லாஹ் தஆலா முன் வச்சு சொல்றான். ஆமன்தும் நீங்கள் ஈமான் கொண்டீர்கள். யாரு? சஹாபாக்கள். பிஹி ஒன்றை கொண்டு, அல்லது ஒரு விஷயத்தில், அதாவது நீங்கள் ஈமான் கொண்டிருப்பதை போன்று, பிமிஸ்லி அதே போன்று அவர்களும் ஈமான் கொள்வார்களே ஆனால் ஃபகத் இஹ்தது அவர்கள் நேர்வழி அடைந்திருப்பார்கள். ஆனா அவங்க சொன்னது என்ன? எங்க மார்க்கத்துக்குள்ள வாங்க, தஹ்தது நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், அவனுங்க இந்த வேதக்காரர்கள் இஸ்லாத்திற்குள்ள இது வரைக்கும் வராதவர்கள் ஒருவேளை அவர்கள் ஈமான் கொள்வார்களே ஆயின், எப்படி ஈமான் கொள்ளணும்? இந்த சஹாபாக்களை போன்று எப்படி நீங்க ஈமான் கொண்டீங்களோ அந்த மாதிரி அவங்களும் ஈமான் கொண்டிருந்தாங்கன்னா அவங்க நேர்வழி பெற்றிருப்பாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த நீங்க ஈமான் கொள்வதை போன்று அப்படிங்கிறது என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னா, மாஷா அல்லாஹ் தஃப்சீர் ஆசிரியர் என்ன சொல்றாங்க, சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வின் மீது எந்த அடிப்படையில் ஈமான் கொண்டாங்களோ அந்த மாதிரி அல்லாஹ்வை எப்படி இறைவனா எடுத்துக்கொண்டாங்க. அவனுக்கு இணையே இல்லாம இறைவனை எடுத்துக்கொண்டாங்க. அவனுக்கு பிள்ளையே இல்லைன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. ஆனா யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப இந்த மாதிரியான ஈமானா இருக்கக்கூடாது. அப்ப அல்லாஹ்வின் மீது இருக்க வேண்டிய ஈமான் சரியான ஈமானா இருக்கணும். அல்லாஹ் எதிர்பார்க்கிற, அல்லாஹ் சொல்ற ஈமான் இருக்கும். அதே மாதிரி தூதுவர்கள் மீது, எல்லா தூதுவர்களையும் அவங்க ஈமான் கொண்டாங்க. யாரையுமே அவங்க ஒரு தூதரோட மறுக்கல. ஆனா இவனுங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏத்துக்க மாட்டேன்னு கிறிஸ்தவன் சொல்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஏத்துக்க மாட்டேன் யூதன் சொல்றான், ரசூலுல்லாஹ் ஏத்துக்க மாட்டேன் 2 பேரும் சொல்றான். இது தூதர்கள் மீது ஈமான் கொண்டதாக ஆகாது. அப்ப சஹாபாக்கள் எல்லாரும் ஈமான் கொண்டாங்க. அந்த மாதிரி ஈமான் கொண்டோம். அதே மாதிரி வானவர்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளை, பெண் பிள்ளைன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தது. இப்படி இருக்கக்கூடாது. வானவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ்வுடைய பணிகளை செய்யக்கூடிய அந்த மாதிரி வேதங்கள் மீது, எல்லா வேதங்கள் மீது ஈமான் கொள்ளணும். அதில் வார்த்தைகளை மாற்றாம அதை ஈமான் கொள்ளணும். அப்ப அதுலயுமே இங்க அடிபடுறாங்க. அதே மாதிரி மறுமை நாள் மீதாவது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுவும் ஒரு அறகுறையான நம்பிக்கை. அது எங்களுக்கு தான் சொர்க்கம், எங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான நம்பிக்கையா தான் இருந்துச்சு. அப்ப எல்லா ஈமானுடைய எல்லா அம்சங்கள்லயுமே அவங்கள்ட்ட கோளாறு இருந்தது. அல்லாஹ் மீதான ஈமான், மறுமை மீதான ஈமான், தூதர் மீதான ஈமான், இறை வேதங்கள் மீதான ஈமான், வானவர்கள் மீதான ஈமான், எங்களுக்கு ஜிப்ரீல் ஆகாதவர், இப்படி எல்லாத்துலயுமே ஈமானுடைய கிளைகள் என்ன இருக்கு, எல்லாத்துலயுமே அவன்கிட்ட பிரச்சனையும், ஓட்டரையும், சர்ச்சையும், அதுல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அப்ப அப்படி ஈமான் கொண்டா உன் ஈமான் எங்க தேராது, 35 மார்க் எடுத்து உன் ஈமானு தேராதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இவர்கள், நீங்கள் அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை பார்த்து சொல்றேன், நீங்க ஈமான் கொண்டதை போன்று அவங்க எல்லா ஈமானையும் பெர்ஃபெக்டா கொண்டிருந்தால் அவங்க நேர்வழி பெற்றிருந்திருப்பாங்க. வைன் தவல்லவ் அவர்கள் புறக்கணிப்பார்களே ஆயின், என்னென்றால் இஃப் செய்வார்களே ஆயின், அவர்கள் புறக்கணிப்பார்களே ஆயின், தவல்லா புறக்கணித்தான், புளூரல் தவல்லவ் புறக்கணித்தார்கள். அப்ப இன் வந்தா அவர்கள் புறக்கணிப்பார்களே ஆயின். எதை? நீங்க ஈமான் கொள்ற மாதிரிலாம் நாங்க ஈமான் கொள்ள முடியாது, எல்லாத்துலயும் ஓட்ட வச்சுதான் நாங்க ஈமான் கொள்வோம், அல்லாஹ் மீது, தூதர் மீது, எல்லா விஷயத்திலையும் ஈமான் நீங்க கொள்ற மாதிரி நாங்க கொள்ள மாட்டோம்னு சொல்லி அவர்கள் புறக்கணிப்பார்களே ஆயின் ஃபஇன்னமாஹும் அவர்கள் தான் ஃபி ஷிகாக் பிளவில் இருக்கிறார்கள். ஷிகாக் என்று சொன்னால் பிளவு, ஷக்க பிளந்தான் அப்படின்னு அர்த்தம். வஷக்கல் கமர் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான், இக்தரபதிஸ் சாஅத்து வஷக்கல் கமர் என்று சூரா கமருடைய முதல் வசனம்.
மறுமை நாள் நெருங்கி விட்டது, சந்திரன் பிளந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் அப்போ அந்த சூராவுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் பார்க்கும்போது விரிவா பார்ப்போம். அப்ப ஷக்க என்றால் பிறந்தது அப்படின்னு அர்த்தம். அப்ப ஷிகாக்னா பிளவு. அப்ப அவர்கள் தான் பெரும் பிளவில் இருக்கிறார்கள். கோளாரோடு பிளவோடு ஒரு ஒருமித்த கருத்தோடு ஒற்றை கொள்கையில வராம பல்வேறு கொள்கைகள் கொண்டவர்களாக பல்வேறு அசத்தியமான சிந்தனைகளும் கோட்பாடுகளும் கொண்டவர்களாக அவர்கள் பிளவில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது எத்தனை வார்த்தைகளுடைய உள்ளடக்கம் தெரியுமா? ஃப ஒரு வார்த்தை, ச ஒரு வார்த்தை, யக்ஃபி ஒரு வார்த்தை, க ஒரு வார்த்தை, ஹும் ஒரு வார்த்தை. 5 வார்த்தைகள் இது. 5 வேர்ட்ஸ். ஃப என்றால் எனவே என்ற அர்த்தமோ பின்னர் ஏதோ ஒரு அர்த்தம் அதில் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு மீனிங் வரும். ச என்றால் விரைவில். யக்ஃபி போதும் அப்படின்னு அர்த்தம். கஃபா போதும், போதுமானதாக இருந்தான். யக்ஃபி போதுமானதாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். கஃபா பில்லாஹி ஷஹீதான் சொல்றோம்ல, அல்லாஹ் எனக்கு சாட்சி, அதாவது அல்லாஹ் சாட்சியாளனாக போதுமானவன். கஃபா அதனுடைய முதாரி யக்ஃபி. அப்ப ஃப ஒரு வார்த்தை எனவேங்கிற அர்த்தம் அது தருது. ச விரைவில் ஒரு அர்த்தம் தருது. யக்ஃபி போதுமானவனாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு வினைச்சொல் அர்த்தம் தருது. க உனக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தருது. கேனா உமக்கு ரப்பு கேல இருக்குல்ல, க யக்ஃபிக உனக்கு போதுமானவன். க ஹும் அவர்கள் விஷயத்தில். அப்ப 5 வார்த்தை. ஹும், க, யக்ஃபி, ச, ஃப இது எல்லாத்தையும் நீங்க அப்படியே ஸ்லாஷ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்ப அதனுடைய இந்த யக்ஃபியுடைய ஃபாயில் அல்லாஹு. அல்லாஹ் இப்படி ரிவர்ஸ்ல இருந்து பாருங்க, நான் கர்சர் வச்சு உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். அல்லாஹ் ஹும் அவர்கள் விஷயத்தில். அவர்கள்னா வேதக்காரர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நம்மை குறை சொல்லக்கூடிய வேதக்காரர்கள். திரும்ப சொல்றேன். அல்லாஹ் அவர்கள் விஷயத்தில் உமக்கு நபியக்க உமக்கு யக்ஃபி போதுமானவனாக விரைவில் எனவே இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அல்லாஹ் அவர்கள் விஷயத்தில் உமக்கு போதுமானவனாக விரைவில் எனவே இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். பெரிய வார்த்தை இது. எத்தனை எழுத்து இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 வார்த்தை. ஆனால் குர்ஆன்ல பெரிய வார்த்தை 11 எழுத்துக்கள் கொண்ட ஒரு வார்த்தை இருக்கு. அதான் பெரிய வார்த்தை. பின்னாடி வரும் இன்ஷா அல்லாஹ். 10 ஜூஸுக்கு அப்புறம் வரும். ஃபஸ்கைனாகுமூ என்ற ஒரு வார்த்தை. அது நிறைய வேர்டோடைய காம்பினேஷன். ஃபைர் அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம பார்க்கறது அரிது தான். இங்கிலீஷ் லாங்குவேஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லெட்டர்ஸ் உள்ளதாக இருக்கும். கான்வர்சேஷன் அதில் பார்த்தீங்கன்னா 10-11 லெட்டருக்கு மேலே இருக்கும். சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? நாலேஜ், டிட்டர்மினேஷன் இந்த மாதிரி நார்மலான வார்த்தையில பாருங்கள் 8 எழுத்துக்கள் 9 எழுத்துக்கள் 10 எழுத்துக்கள் ரொம்ப சகஜமாக இருக்கும். ஆனால் அரபிக்கில் பாருங்கள் 4 எழுத்து 4 வார்த்தை, 2 எழுத்து 5 எழுத்து 2 எழுத்து 3 எழுத்து 5 எழுத்து 3 எழுத்து 4 எழுத்து இப்படி தான் 4 5 4 5 3 2 இதுதான் ஆவரேஜ்ல இருக்கும். 7 எழுத்து 8 எழுத்து வர்றது அரிது. இந்த மாதிரி 9 எழுத்து வர்றதுலாம் ரொம்ப ரொம்ப அரிது. அப்போ அரபி மொழி ரொம்ப சுலபமானது. சரி, ஆனால் அர்த்தம் மாஷாஅல்லாஹ் அப்படி விசாலமாக கொடுக்கும். அல்ஹம்துலில்லாஹ் 3 வரியில நம்ம எழுத வேண்டியதாக இருக்கு. ஹைர். அப்ப நபியே அவர்கள் விஷயத்தில் உமக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். வஹுவ ஸமீஉல் அலீம். அல்லாஹ் நன்கு கேட்கக்கூடியவனாகவும் அல் அலீம் நன்கு அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான். அதனால அவங்க விஷயத்துல நீங்க ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. தவா பண்ணுங்க. அவங்களாம் கரெக்டா இவர்கள் இந்த சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போன்று ஈமான் கொண்டுட்டு ஒழுக்கத்தோடு இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க நேர்வழி பெறுவாங்க. இல்லைன்னா அவங்க பிளவுல இருக்கிறானுங்க. அவங்க வந்து ஆனா நிறைய ஃபித்னா செய்வானுங்க, நிறைய சூழ்ச்சிகள் செய்வாங்க. அவர்களை விட்டும் அவர்களின் சூழ்ச்சியை விட்டும் நபி உம்மை பாதுகாக்க அல்லாஹ் போதுமானவன். எவ்வளவு சூழ்ச்சி செஞ்சாங்க, பாறங்களை தள்ளினது, ரசூலுல்லாஹ்க்கு விஷம் கொடுத்தது, அல்லாஹ் காப்பாத்தினானே இல்லையா? அதனுடைய இதுதான் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ் வேற இடத்துலயும் வாக்குறுதி கொடுக்குறான். அல்லாஹ் யாசிமுக மினன் நாஸ், மக்களின் சூழ்ச்சி விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லி இங்க போதுமானவனாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் எனக்கு போதும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அல்லாஹ்வே சொல்றான் அல்லாஹ் உங்களுக்கு போதும் அப்படின்ட்டு. அப்ப அந்த ஃபீல் எப்படி இருக்கும்? அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு ஆறுதல். ஓகே. சிபகத்தல்லாஹ் வமன் அஹ்ஸனு மினல்லாஹி சிபகா வநஹ்னு லஹு ஆபிதூன். சிபகத்தல்லாஹ். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேனே. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனத்தினுடைய விளக்கத்தில் இது அடங்காது. ஆனால் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இதை குறிப்பிடுறாங்க. இது வந்து இந்த இடத்துல நம்ம நினைவு கூற வேண்டிய ஒரு விஷயம். நம்மை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு சின்ன வரலாற்று குறிப்பு. தஃப்சீர் இப்னு அபி ஹாத்திம் இருக்குல்ல, தஃப்சீர் இப்னு அபி ஹாத்திம் எனக்குடைய தஃப்சீல் அந்த விஷயம் இடம்பெற்றிருக்கிறத இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் சரிகண்டு, ஆதாரத்தின் அடிப்படையில் சரிகண்டு அவங்க இதை வந்து பதிவு செய்கிறாங்க. அதாவது நாஃபி' பின் அபி நுஐம், நாஃபி' பின் அபி நுஐம் அப்படிங்கிறவங்க இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. ஓகேயா? அவங்க தான் இந்த செய்தியை நம்மளுக்கு சொல்கிறவங்க. நாஃபி' பின் அபி நுஐம் அவங்க சொல்கிறாங்க, قال أرسل إلي بعض الخلفاء مصحف عثمان بن عفان ليصلحه. என்னிடத்தில்
அடுத்த ஹலீஃபாவாக வந்தவர்கள், உஸ்மான் ரதியல்லாஹுக்கு பிறகு அடுத்த ஹலீஃபாக வந்தவர்கள் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் பயன்படுத்திய குரான் பிரதி. உஸ்மான் ரதியல்லாஹுக்குன்னு ஒரு குரான் பிரதி இருக்குல்ல, அவங்க ஓதுன குரான், அதை எனக்கு அனுப்புனாங்க. எதுக்கு? அதை நான் சரிப்படுத்துவதற்காக. ஏன்னா அது சிதைந்திருந்தது, அது கொஞ்சம் பாதிப்படைந்து சிதைந்திருந்தது, அதை சரிப்படுத்துறதுக்காக என்கிட்ட கொடுத்தாங்க. ஏன்னா இன்னைக்கு மாதிரி பிரிண்டடா இந்த பேஜ் நம்பர்லாம் போட்டு அப்படி இருக்காதுல்ல, பேஜ் மாறிடுச்சு, இடம் மாறிடுச்சு. அப்போ கரெக்டாக இவங்க ஒரு பக்கா ஹாஃபிதுனால நீங்கள் இதை சரிப்படுத்தி கரெக்டாக போர்வையை அடிக்கித்தாங்க என்பதாக இவங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளப்பட்டு வந்தது. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, இன்னன்னா சில்கூலூன், மக்கள் கூறுகிறார்கள், இன்ன முஸ்ஹஃபஹு கான ஃபீ ஹிஜ்ரிஹி ஹீன குத்தில், உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அநியாயமான முறையில் கொல்லப்பட்ட போது இந்த குரான் அவர்களோடு இருந்தது, அவர்கள் அறையில் அவர்களுக்கு அருகாமையில் இருந்தது. சில செய்திகள்லாம் குரான் ஓதிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க, பட் இந்த இடத்துல ஓதிட்டு இருந்தாங்கன்னு வரல, பட் குரான் அவர்களுக்கு அருகாமையில் இருந்தது, ஓதிக்கொண்டிருந்திருக்கலாம், வல்லாஹு அலம். சரியா? ஃபவகஅத் ஜம் அலா, அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டாங்கல்ல, ஹோம் அரெஸ்ட் பண்ணி வீட்டு மேலே ஏறி குதிச்சு அநியாயமான முல்ல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டாங்க. வரலாறு படித்தவங்களுக்கு அது தெரியும். அது ஒரு நீண்ட காரணம், சம்பவங்க, அதாவது பின்னணி காரணங்கள்லாம் கொண்ட ஒரு விஷயம். ஆக மொத்தம் சூழ்ச்சி செய்யப்பட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்போ அந்த ரத்தம் தெரிச்சது. அந்த ரத்தம் தெரிச்சது குரானுடைய எந்த பகுதியில் பட்டிருந்தது என்று சொன்னால், ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் என்ற இந்த வசனத்தில், இந்த இடத்துல அவங்களோட ரத்தம் தெரிக்கப்பட்டிருந்தது. இந்த இடத்துல அவங்க வெட்டப்பட்ட ரத்தம் இந்த வசனத்தில் இந்த வார்த்தைகள் மீது படிந்திருந்தது. நாஃபி ரஹிமுல்லா சொல்றாங்க, பசுரத் ஐனைய பிஜம், என் 2 கண்ணால என் இடத்துல கொடுக்கப்பட்ட அந்த குரான் முஸ்ஹஃப், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் பயன்படுத்தி அந்த முஸ்ஹஃப் எனக்கு கொடுக்கப்பட்டது, என் 2 கண்ணால பார்த்தேன், இந்த வசனத்தின் மீது அவர்களுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டதாக, படர்ந்ததாக அது இருந்தது என்று சொல்லி அவங்க அந்த ஒரு கவலையான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி காட்டுறாங்க. இது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த வசனத்தினுடைய தஃப்சீர்ல இதுவும் நம்ம நினைவு கூறணுங்கிறதுக்காக எடுத்து கொடுக்குறாங்க. இதை முன்னாடியும் படித்த ஞாபகம் எனக்கு இருக்கு, இப்னு கஸீர்ல படிக்கல, இதுக்கு முன்னாடி இதை பத்தி படிச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்னைக்கு இதை இப்னு கஸீர்ல பார்க்கும்போது திரும்ப ஒரு இது நினைவுபடுத்தக்கூடியதாக இருந்தது. ஸோ இதுல என்ன ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் அர்த்தம் என்ன? அவங்க விஷயத்துல அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன், அவங்கள பார்த்துக்கிறதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு போதுமானங்கிற ஒரு ஆறுதல் தானே. இது ரசூலுல்லாஹ்க்கு சொல்லப்பட்டது. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலைக்கு பிறகு இந்த கொலைக்கு அல்லாஹ் சும்மா விடுவானா? கொலை செஞ்சவங்க எல்லாம் சும்மா விடுவானா? இல்ல பலியான இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அல்லாஹ் தஆலா இதுக்காக ஒரு பெரிய நன்மையும் ஒரு பெரிய அந்தஸ்தையும் கொடுக்காம விட்டுருவானா? இல்ல. அதுதான் அல்லாஹ் தஆலா ஒரு ஆறுதல் சொல்வதை போன்று, அப்ப அவங்களோட குடும்பத்தார்களுக்கு இது ஒரு ஆறுதலை போன்று, இது ஒரு கோஇன்சிடென்ட்டை போன்று அல்லாஹ் ஏற்படுத்தினது. அப்ப இதன் மீது அந்த இரத்த துளிகள் படிந்திருந்தது என்பதாக பார்க்க முடியுது. ஸோ உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அநியாயமாக கொண்டதற்கு அவர்களை தண்டிக்க, அவர்களை பழி தீர்க்க அல்லாஹ் போதுமானவன். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ்வே பொறுப்பேற்க போதுமானவன்கிற கருத்தை அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்த அந்த வசனத்தை பத்தி நம்ம இப்ப பார்த்தோம். சிவகத்துல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வர்ணம், அல்லாஹ்வுடைய நிறம், வர்ணம் என்று பொருள். அல்லாஹ்வினுடைய அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா மார்க்கம்னு சொல்றாங்க, தீனுல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீனுல்லா தான், அதனை மார்க்கங்கிறது பிராக்கெட்ல போட்டிருக்காங்க. எப்படி தைரியமா போட்டாங்க அப்படின்னு சொன்னா தஃப்சீர்கள்ல இருக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சிபகத் அல்லாஹ் என்றால் அல்லாஹ்வுடைய வர்ணம், அல்லாஹ்வுடைய வர்ணம் என்றால் தீனுல்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இது யார் யார் வழியா வரிக்கப்பட்டிருக்குது? முஜாஹித், அபுல் ஆலியா, இக்ரிமா, இப்ராஹிம் நஹை, ஹசன் பஸ்ரி, கத்தாதா ரஹிமஹுல்லாஹ், தஹாக் ரஹிமஹுல்லாஹ் போன்ற பல அறிஞர் பெருமக்களால், சுத்தி போன்ற பல அறிஞர் பெருமக்களால் இது அறிவிக்கப்பட்டிருக்கு. சிபகத் அல்லாஹ்னு சொன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான். அதனால தான் நீங்க எல்லா டிரான்ஸ்லேஷன்ல எல்லா மற்ற தஃப்சீர் எடுத்து பார்த்தாலே அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்றே நேரடியாக சொல்லிடுவாங்க. சிபகத் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய வர்ணம், அல்லாஹ்வுடைய வர்ணமயமான மார்க்கம். வமன் அஹ்சன், யார் அழகாக, யாழ் அழகானவர், மினல்லா, அல்லாஹ்வை விடவும். இந்த அஃஅலுங்கிற ஷேப்பான வேர்டுக்கு அப்புறம் மின் வந்தா காட்டிலும், விடவும் அர்த்தம். அக்பரு மின், அதை விட பெரியவன், அஸ்கரு மின், அதை விட சிறியவன். அந்த மாதிரி வமன் அஹ்சன் மினல்லா, அல்லாஹ்வை விட மிக அழகானவர் யார்? சிபகத்தன், வர்ணம் கொடுப்பதில், கலரிங்ல அல்லாஹ்வை விட பெஸ்ட் யாரு? வனஹ்னு லஹு ஆபிதூன், அவனுக்கே நாங்கள் வழிபடக்கூடியவர்கள் என்ற நபி என்று சஹாபாக்களை நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் இதுல சொல்ல வர்றான். சரி, இல்ல சிபகத் அல்லாஹ்ங்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்? தஃப்சீர் ஜலாலைன்ல மாஷா அல்லாஹ் சுயத் ரஹ்மத்துல்லாஹி ஒரு சுருக்கமா அழகான விளக்கத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சிபகத் அல்லாஹ்னா சபகனல்லாஹு பிஹா தீனஹு, அல்லாஹ் அவன் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அவனுடைய மார்க்கத்திற்கு வர்ணம் பூசியிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம்.
அல்லாஹ் ஹஸ் கலர்ட் இஸ் ரிலிஜியன். அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை வர்ணம் பூசியிருக்கான், அவன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம். வர்ணம், இப்ப வண்ணம் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஸ்ட் அவரோட வர்ணத்தை காட்டுவார். என்னுடைய பெயிண்டிங் அதில் பார்த்தீங்கன்னா பல வண்ணங்கள் இருக்கும், பல அழகான இது இருக்கும். அப்படி வளைச்ச மாதிரி வர ஒரு இது டிசைன் போட்டிருப்பார், கோடு போட்ட மாதிரி டிசைன் போட்டிருப்பார், வட்டமாக டிசைன் போட்டிருப்பார், ஒன்றுக்கு ஒரு கலர் கொடுத்துருப்பார். அப்போ அதில் அவருடைய கலை நயத்தை, அவருடைய திறமையை, அவருடைய விருப்பத்தை அதில் காமிச்சிருக்காரு. அவருடைய அந்த கலையை அவர் காமிச்சிருக்காரு. அந்த மாதிரி அல்லாவுடைய மார்க்கங்கிறது அல்லாவுடைய வர்ணம் மாதிரி. எப்படி ஒரு பெயிண்டர் அவர் இஷ்டத்துக்கு எதுக்கு எந்த கலர் கொடுக்கணும், இதுக்கு இந்த கலர் கொடுக்கணும், வேற யாரா வந்து இதுக்கு இந்த கலர் கொடுங்களேன், போ இதுக்கு இந்த கலராக கொடுப்பாங்க, கெடுத்துரும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல ரோஷப்பட்டு என்ன செய்வார், கோப்பட்டு அது கொடுத்தாலே அவ்வளோதான், கேவலமா போயிரு, இந்த கலர் தான் கொடுக்கணும். அப்போ அதை பற்றி உள்ள ஞானம் விளக்கம் உள்ளவங்க கரெக்டான கலரையும் கொடுக்குறோங்கிறதுல எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி அல்லாஹ் அந்த மார்க்கத்துக்கு சாயம் பூசியிருக்கிறான். அந்த மார்க்கம் என்பது அல்லாவுடைய வர்ணத்தை போன்று, அல்லாவுடைய கலரிங் போன்று அல்லாஹ் விரும்பின மாதிரி அமைச்சிருக்கான், விரும்பின மாதிரி தூதுவர்கள் அமைச்சிருக்கான், விரும்பின மாதிரி வேதத்தை எடுத்திருக்கான், விரும்பின மாதிரியான மக்கள் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்திருக்கான், விரும்பின மாதிரி சட்டத்திட்டங்கள் எல்லாத்துல வச்சிருக்கான். அவன் சூஸ் பண்ணி அவன் கலரிங் கொடுத்த மாதிரி ஒண்ணும் அப்படிங்கறத விளக்கங்கிறாங்க. ஸோ சபகனல்லாஹு பிஹா தீனஹு, அல்லாஹ் அவன் விருப்பப்படி அவனுடைய மார்க்கத்திற்கு சாயம் பூசியிருக்கிறான். அதே மாதிரி அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் மக்களை அவன் உருவாக்கி இருக்கிறான். எப்படி என்று சொன்னால், ஒரு ஆடையில் இருக்கக்கூடிய வர்ணம், ஒரு ஆடையில் இருக்கக்கூடிய வர்ணம்ங்க, கலர் வண்ணம் எப்படி வந்து அந்த ஆடையோடு சார்ந்து விட்டதோ, அதாவது இந்த வண்ண ஆடையை நம்ம சொல்லுவோம். ஒரு சிவப்பு சட்டைனா சிவப்பு சட்டை, பச்சை சட்டைனா பச்சை சட்டைன்னு சொல்றோம்ல. பச்சைங்கிறத சட்டையோட சேர்த்துட்டோமா இல்லையா? ஏன்னா அது சேர்ந்துருச்சு, பச்சை சட்டைன்னு சொல்லுவோம், வெள்ளை சட்டைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாஹ்வுடைய வர்ணத்தின் அடிப்படையில் அந்த வண்ணத்தோடு எப்படி சட்டை சேர்ந்து விட்டதோ அல்லாஹ்வுடைய விருப்பத்தின்படி அவன் கொடுத்த கலரிங்ல அந்த மார்க்கம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அவன் விருப்பப்படி அது ஒன்றோடு ஒன்றாக சேர்ந்து விட்டது. அல்லாஹ்வுடைய அந்த அழகுபடுத்தியிருக்கான். அப்படி எப்படி கலர் பண்ணாலும் அது அழகாக்கிருக்குன்னு அர்த்தம். அப்ப இஸ்லாத்தை அலங்கரிச்சிருக்கான்னு அர்த்தம். பல சட்டத்திட்டங்களை கொண்டு, பல ரெஸ்ட்ரிக்ஷன்களை கொண்டு, பல விதமான விஷயங்களை கொண்டு அல்லாஹ் அந்த மார்க்கத்தை அழகுபடுத்தி இருக்கிறான், வண்ணமிட்டு இருக்கிறான்னு சொல்லி ஒரு அழகான கருத்துலாம் மாஷா அல்லாஹ் தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்றாங்க. வனஹ்னு லஹு ஆபிதூன் அப்படின்னு சொன்னா முஸ்லீம்கள் சொல்லணுமா, முஸ்லீம்களை நீங்க சொல்லுங்க, இந்த அல்லாஹ் எதுக்கு என்ன கலர் கொடுத்து இதை வந்து பண்ணி கொடுத்துருக்கானோ, அல்லாஹ் இஸ் அ ஃபேஷனர், அல் முசவ்விர், ஃபேஷனர், டிசைனர். அல்லாஹ் என்ன டிசைன் அந்த இஸ்லாத்தை கொடுத்துருக்கோம் அந்த டிசைன் நாங்கள் ஏற்றுக்குவோம். நாங்கள் வந்து பெரிய இது மாதிரி வந்து சில பேர் சொல்லுவாங்க, இதுக்கு போய் பச்சையை கொடுத்து கெடுத்துட்டீங்களே, இதுக்கு ப்ளூ கலர் அடிச்சு கேவலமாக்கிட்டீங்களே, இதுக்கு வெள்ளையை கொடுத்து நீங்கள் நாசமாக்கிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி நான் இஸ்லாத்தில் வந்து ஜக்காத்தை 2% ஆக்கி வச்சு நீங்கள் இது பண்ணிட்டீங்களே, நோம்பு ஏன் 30 நாள் ஆக்கி வச்சு மறி பொறிக்க ஆச்சிருக்கீங்கன்னு சொல்லி இந்த பேச்சு பேசுறவங்க கிடையாது முஸ்லீம்கள். அப்படியா ஏற்றுக்கிட்டோம். அப்ப அல்லாவுடைய வண்ணம் எப்படி இருக்கிறதோ, அல்லாவுடைய கலரிங் எப்படி இருக்கிறது, அல்லாஹ் எப்படி சூஸ் பண்ணிருக்கான, நோம்புக்கு எந்த மாசத்தை, ஹஜ்ஜுக்கு எந்த மாசத்தை, எந்த இடத்தை, எந்த கடமைகளை, என்ன நிபந்தனைகளை, எப்படி இந்த மார்க்கம் என்ன வர்ணத்தில் அது உருவாக்கப்பட்டு நம்மள்கிட்ட ப்ரொசீட் பண்ணப்பட்டிருக்கோ அதை அப்படியே ஏத்துக்கணும். நஹ்னு நாங்கள் லஹு அவனுக்கு ஆபிதுன் வழிபடுபவர்கள், அந்த வண்ணத்திலே ஏத்துக்குவோம். அதுதான் மாஷா அல்லாஹ் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து. அப்போ முஸ்லீம்களை பார்த்து யூதர்கள் சொன்னாங்க, நாங்க வேதம் கொடுக்கப்பட்டவங்க, உங்களுக்கு முன்னாடியிலிருந்து நாங்க வந்து நேர்வழி பெற்றவங்க, எங்க கிப்லா தான் பழைய கிப்லா, இப்ப காபா நீங்க கிப்லா மாத்திட்டீங்க, அடுத்த பக்கத்துல அதெல்லாம் பத்தி வரப்போகுது இன்ஷா அல்லாஹ். எங்க கிப்லா தான் முதன்மையான கிப்லாவாக்கும், எங்க வேதம் தான் முதன்மையான வேதமாக்கும், நாங்க இருந்த நிலைப்பாடு தான் முதல்ல இருந்த நிலைப்பாடாக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. வலம் தக்குனில் அன்பியா மினல் அரபுகளில் இருந்து எங்க நபிமார்கள் வந்தாங்க, எல்லாம் பனி இஸ்ரவேலர்கள் தான் வந்தாங்க. அரபுகள்ல முன்னாடி வந்திருக்காங்க, ஆனா இப்ப பிற்காலத்துல அதிகமா வந்தது யார்கிட்ட வந்தாங்க, பனி இஸ்ரவேலர்கிட்ட தான் வந்தாங்க. அப்படி இருக்கும்போது அரபுட்டேந்து வந்த ஒரு நபியை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, அந்த வருகை அப்படியேதான் வரணும். ஒரு கலரை நீ கொடுத்துட்டே வந்து அந்த கலர்ல பினிஷ் பண்ணுன்னு சிலர் எதிர்பார்க்கலாம். ஆனா அந்த பெயிண்டருக்கு தான் அதற்கான அந்த அதிகாரம் இருக்குது, அவர் வேற கலர்ல கூட பினிஷ் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு சர்டைன் பீப்புள் அல்லாஹ் தஆலா வந்து நபிமார்களை கொண்டு வந்துட்டு பினிஷிங் அரபுகள்ல வச்சுட்டான். அல்லாஹ்வுடைய கலரிங் அது தான். அந்த கலரிங்கிறதுல நிறைய மீனிங் இருக்கு. அந்த அல்லாஹ்வுடைய நிறம் வர்ணம், அல்லாஹ் விட அழகா யார் வண்ணம் அடிக்க முடியும்? அப்ப பனி இஸ்ரவேலர்களே கொண்டு வந்து அங்க ஒரு சடன் பிரேக்கை போட்டு டக்குன்னு இங்க அரபுகள்ல இருந்து எடுத்து வந்து பினிஷிங் நபியை கொண்டு வந்து சொல்லிவிட்டான். இது அல்லாஹ்வுடைய ஃபேஷன் பா, இது அல்லாஹ்வுடைய டிசைன் பா, இதை நீ ஏத்துக்கிட்டாகணும். சஹாபாக்கள் என்ன சொல்லுவாங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டும் வழிபட்டோம் என்று சொல்வார்கள். இதுதான் கூற்றாக இருக்க வேண்டும். قل أتحاجوننا في الله وهو ربنا وربكم ولنا أعمالنا ولكم أعمالكم ونحن له مخلصون. قل நபியே நீர் கேட்பீராக, أتحاجوننا حاج يحاج என்று சொன்னால் தர்க்கம் செய்தல், சண்டை போடுதல், அதான் வாய் சண்டை, தர்க்கம், விவாதம் செய்யறது. أتحاجوننا நீங்கள் எங்களோடு தர்க்கம் செய்து கொண்டே இருக்கிறீர்களான்னு கேளுங்க. ஃபில்லாஹி அல்லாஹ்வுடைய விஷயத்தில்.
அல்லாஹ் இப்படி செஞ்சிருக்கணும், அப்படி செஞ்சிருக்கணும், ஏன் அரபுகள் அனுப்புனா, ஏன் பனி இஸ்ரவேல்கள் அனுப்பல, ஏன் குரானை ஒரே வேதமா கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமா இறக்குனா, ஏன்டா அல்லாஹ் விஷயத்துல நீ கேள்வி கேட்டுட்டு அல்லாஹ்க்கு நீ ஆலோசனை சொல்லிட்டு இருக்கிற? கேளுங்க நபியே, குல் நபி நீர் கேட்பீராக, துஹாஜூனனா என்றால் கேள்வி கேட்பது, துஹாஜூன் நீங்கள் விவாதம் செய்கிறீர்கள், எங்களிடத்துல விவாதம் செஞ்சுட்டே இருப்பீங்களா, ஃபில்லாஹி அல்லாஹ்வின் விஷயத்தில், அல்லாஹ்வை பற்றி, வஹுவ ரப்புனா யார் அவன், வஹுவ ரப்புனா உங்கள் இறைவன், ஏதோ உங்க பக்கத்து வீட்டுக்கார விஷயத்துல கருத்து சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, வஹுவ ரப்புனா அவன் நமக்கு இறைவன், ரப்புக்கும் உங்களுக்கு இறைவன், எங்க இறைவன் மட்டும் நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கும் அவன் தான் இறைவன். தெனாவட்ட பேசுறதுக்கு அவன் எங்க இறைவன் மட்டுங்கிறத நீங்க நினைக்க கூடாது, உங்களுக்கு அவன் தானே இறைவன், ரப்புக்கும் அவனே உங்களுக்கும் இறைவனாவான், வலனா அமலுனா வலக்கும் அமலுக்கும் வலனா மேலும் எங்களுக்கு அமலுனா எங்களுடைய செயல்கள் பாருங்க, அந்த அல்லாஹ்வை ஏத்துட்டு நாங்க தொழுகிறோம், உளுந்து நாங்க நன்மை செய்யறோம், சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு நாங்க வலக்கும் உங்களுக்கு அமலுக்கும் உங்கள் செயல்கள், நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க, இல்லாத பொல்லாத வேலையை செஞ்சு வச்சிருக்கீங்க, யோசிச்சுக்கிறீங்க, வலக்கும் மேலும் உங்களுக்கு அமலுக்கும் உங்களுடைய காரியங்கள் செயல்கள் எல்லாம் உங்களுக்கானது, திரும்ப அல்லாஹ் அவன் பக்கம் சஹாபாக்கள் மூமின்கள் எப்படி திரும்புகிறார்கள் அதை சொல்றான். வனஹ்னு நாங்கள் லஹு அவனுக்கே முஹ்லிஸூன் கலப்படமற்றவர்கள், அவனோட யாரையும் இணைச்சிக்க மாட்டோம். முஹ்லிஸ் என்று சொன்னால் மன தூய்மையாக இஹ்லாஸாக அவனுக்காக செயல்படுபவர்கள், அவனை மட்டுமே நாங்கள் வணங்குபவர்கள், அவனுக்காக மட்டுமே நாங்கள் அமல் செய்யக்கூடியவர்கள், நாங்கள் we are very clear in our religion அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்லாஹ் தஆலா கொடுக்க சொல்றான். தேவையில்லாத விவாதங்களை பண்ணாதீங்க. மாஷாஅல்லாஹ் இதை நம்மளுக்கு படிச்சாலே புரிஞ்சிருக்கும். அடுத்தது أم تقولون إن إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط كانوا هودا أو نصارى قل أأنتم أعلم أم الله ومن أظلم ممن كتم شهادة عنده من الله وما الله بغافل عما تعملون. அடுத்தது அம் தகூலூன் அல்லது நீங்கள் கூறுகிறீர்களா, இந்த யூதர்களை பார்த்து கிறிஸ்தவர்களை பார்த்து வேதக்காரர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்க சொல்றான், என்னடா சொல்ல வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி. அம் தகூலூன் அல்லது நீங்கள் கூறுகிறீர்களா, இன்ன இப்ராஹிம் நிச்சயமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், வ இஸ்மாயில் இஸ்மாயிலும், வ இஸ்ஹாக் இஸ்ஹாக்கும், வ யாக்கூப் யாக்கூபும், வல் அஸ்பாத் அவர்களுடைய சந்ததிகள் எல்லாம், கானு இருந்தார்கள், ஹூதன் யூதர்களாக இருந்தாங்கன்னு தான் நீ சொல்ல வர்றியோ திரும்பவும், அவ் நசாரா அல்லது கிறிஸ்தவர்கள் என்று நீ சொல்ல வர்றியோ என்று அல்லாஹ் கேட்கிறான். அவர்கள் எல்லாம் ஹூதன் யூதர்களாகவும் அல்லது கிறிஸ்தவர்களாக தான் இருந்தாங்கன்னு நீ சொல்ல வர்றியா, விட்டா அப்படியே சொல்லிடுவோம் வெளியே, சொல்லதான் செஞ்சாங்க. அது அல்லாஹ் தஆலா இப்படி கேட்கிறான், அப்படிதான் சொல்ல வர்றியா அப்படின்னு கேட்டுட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் நபியே சொல்லுங்க, அன்தும் அஅலமு நீங்கள் நன்கறிந்தவர்களா, அமில்லாஹ் அல்லது அமில்லாஹ் அல்லது அல்லாஹ் நன்கறிந்தவனா, அன்தும் அஅலமு அமில்லாஹ் நீங்கள் நன்கறிந்தவர்களா அல்லது அல்லாஹ் நன்கறிந்தவனா, அவர்கள் எந்த மார்க்கத்தில் இருந்தாங்கிறத பத்தி நீங்க சொல்றது சரியான தகவலா இருக்குமா, அவர்களை படைத்த அவர்களை நபிமார்களாக அனுப்பிய அவர்களுக்கு போதனைகளை கொடுத்த இன்று வரைக்கும் மார்க்க சட்டங்களை எடுத்து சொல்லக்கூடிய அல்லாஹ்வுக்கு ரொம்ப தெரியுமா என்று நபியை நீங்க கேளுங்க. ரொம்ப தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா அடுத்து கேட்கிறான். இது நம்ம பாயிண்டரா பிரிச்சிட்டோம், சி பாயிண்டரா நம்ம சொல்லிட்டு அடுத்து டி பாயிண்டருக்கு வரோம். ஓகேங்களா. வமன் அஸ்லம் இவனை விட அநியாயக்காரன் யாராக இருக்க முடியும், வமன் அஸ்லம் who can be more worse than him இவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யாராக இருக்க முடியும், இவனை விட மன் எவன் ஒருவன் கதம மறைத்தான் ஷஹாதத்தன் சாட்சியத்தை, ஐந்தஹு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சாட்சியத்தை, மினல்லாஹ் அல்லாஹ்விடமிருந்து தனக்கு கிடைத்த சாட்சியத்தை, விட்னஸை சாட்சியை, கதம யக்துமு மறைத்தானே, மின் அவனை விடவும், மன் எவன் அஸ்லம் அநியாயக்காரனாக இருக்க முடியும், இதுதான் மிகப்பெரிய அநியாயக்காரன், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சாட்சியத்தை மறைக்கிறான். மறைச்சிட்டு என்னவும் சொல்றான், நீங்க என்ன இப்ராஹிமே யூதரா இருந்தவர்ப்பா, இஸ்மாயில் அவங்களுடைய சந்ததிகள் எல்லாம் யூதத்தில் இருந்தவங்கப்பான்னு அவனு சொல்லிக்கிறதும், இவனுக்கு சொல்லிக்கிறதும், எங்க மார்க்கத்துல தான் இருந்தான்னு சொல்லிக்கிறதும், இது என்ன இப்படிலாம் நீங்க உங்களால எப்படி பேச முடியுது, ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி, மாறாக இவங்க உண்மையில செய்யறது என்ன, அவங்க வேதத்துல சொல்லப்பட்டது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையான ஹனீஃபாக முஸ்லீமாக இருந்தாங்கன்னு தான் சொல்லப்பட்டது. இந்த நபி அடுத்து வந்த நபிமார்களும் உண்மையான முஸ்லீம்களாக இருந்தாங்கன்னு தான் சொல்லப்பட்டது. அதை மறைக்கிறாங்க. மறைச்சிட்டு விட்டா அவங்களாம் யூதர்கள் கிறிஸ்துவர்கள்னு சொல்ற அளவுக்கு முன் வந்து நீங்களும் எல்லாம் யூதத்துக்கு கிறிஸ்துவத்துக்கு வந்துருங்க, அப்பதான் நேர்வழி பெறுவீங்க என்று சொல்லிட்டு இருக்கிறானுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். மாஷாஅல்லாஹ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சுருக்கமா விளக்கம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்களாம் எங்க வேதத்துல எங்க மதத்துல இருந்தவங்க தான் முந்தைய நபிமார்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா வந்து இந்த கேள்வி கேட்டுட்டு அல்லாஹ் தஆலா இங்க வந்து சுருக்கமா பதில் சொல்றான். விரிவான பதில வந்து அல்லாஹ் தஆலா ஆல் இம்ரான்ல சொல்லி காட்டுறான். ஆல் இம்ரான் என்னக்கூடிய அத்தியாயம் 3வது அத்தியாயத்தில் 67 68ல பாருங்க. மா கான இப்ராஹிமு யஹூதிய்யன் வல நஸ்ரானிய்யா
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதராகவோ கிறிஸ்துவராகவோ இருக்கவில்லை. வலாக்கின் மாறாக கான ஹனீஃபா முஸ்லிமா. சொன்னேன்ல, ஹனீஃபா முஸ்லிமா, அவர் தன்னை முழுக்க முழுக்க இறைவனிடத்தில் சரணடைய செய்த, இறைவனை மட்டுமே முன்னோக்கிய ஒரு முஸ்லீமாக தான் அவர் இருந்தார். வமா கான மினல் முஷ்ரிக்கீன், இணை வைப்பாளர்களில் அவர் இருக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி சொல்லி காட்டுறான். அப்படிப்பட்ட அதுதான் அவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வேதத்துல இது சொல்லப்பட்டது. ஆனா அதை மறைச்சிடுறாங்க. அதான் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இந்த வசனத்தின் பின்னணியில ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த யூதர்கள், இந்த வேதக்காரர்கள் கானு யக்ரவுன ஃபீ கிதாபில்லாஹி அல்லதி அதாஹும், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேதத்தில் அவர்கள் படித்துக் கொண்டுதான் வந்து கொண்டுதான் இருந்தார்கள். இன்ன தீன அல் இஸ்லாம், நிச்சயமாக மார்க்கம் என்பது இஸ்லாம் என்பது அவருடைய வேதத்தில் இருந்தது. இட் வாஸ் கிளியர். வ இன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது என்பவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று அவருடைய வேதத்தில் இருந்தது. வ இன்ன இப்ராஹீம் வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக் வ யாக்கூப் வ அஸ்பாத் கானு புரஆ மினல் யஹூதிய்யத்தி வ நஸ்ரானிய்யா. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகனாகிய இஸ்ஹாக், அவர்களின் மகனாகிய யாக்கூப், அவர்களின் சந்ததியாகிய அஸ்பாத்துகள், இவர்கள் எல்லாம் புரஆ என்று சொன்னால் நீங்கியவர்கள். யூதுத்துவத்தை விட்டும் கிறிஸ்துவத்தை விட்டும் அவர்கள் நீங்கிதான் இருந்தார்கள் என்பது அவருடைய வேதத்தில் இருந்தது. ஃபஷஹிதல்லாஹு பிதாலிக், அல்லாஹ்வும் அதை கொண்டு சாட்சி அளிக்கிறான். வஅகர்ரு பிஹி அலா அன்ஃபுஸிஹிம் லில்லாஹ், அல்லாஹ்வை முன்வைத்து அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஃபகதமு ஷஹாதத்தல்லாஹ், ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த உண்மையை பிற்காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகைக்கு பிறகு மறுத்து விட்டார்கள். இன்னும் சொல்லப்போனா மறைத்து விட்டார்கள். அதை பொதுமக்களுக்கு அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எடுத்து சொல்லாம மறைச்சிட்டாங்க என்பதாக அவங்க வேதத்தில் இது எல்லாமே கிளியரா இருந்ததுங்கிறத ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி எடுத்து சொல்றாங்க. கடைசி வசனத்துக்கு வந்துட்டோம். இது ஆல்ரெடி நம்ம 19வது பக்கத்தினுடைய இறுதி வசனமாக அல்லாஹ் தஆலா இதைதான் இடம்பெற செய்தான். 20வது வசனத்தின் இறுதி வார்த்தையாகவும் அல்லாஹ் தஆலா இதைதான் இடம்பெற செய்கிறான். தில்க உம்மத்துன் கத் கலத் லஹா மா கஸபத் வலகும் மா கஸபதும் வலா துஸ்அலூன அம்மா கானூ யஅமலூன். தில்க உம்மத்துன், அது ஒரு சமூகம். மாஷா அல்லாஹ், இந்த பெயர்கள் எல்லாம் வந்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ட்டேந்து, அவங்களுடைய சந்ததிகள் பெயர்லாம் வந்தது. இவர்கள் எல்லாம் ஒரு சமூகம், நபிமார்கள், நன்மக்கள், அவர்களுடைய சந்ததிகள் உட்பட, நல்லவர்கள் எல்லாம் உட்பட. கத் கலத், அவர்கள் கடந்து விட்டார்கள், அவர்கள் சென்று விட்டார்கள், அந்த சமூகம் சென்று விட்டது. லஹா, அந்த சமூகத்திற்கு உண்டு, மா கஸபத், அது என்ன சம்பாதித்துக் கொண்டதோ, வலக்கும், உங்களுக்கு உண்டு, மா கஸபத்தும், எதை நீங்கள் சம்பாதித்தீர்களோ அது உங்களுக்கு உண்டு, அது உங்களை வந்து சேரப்போகிறது. வலா துஸ்அலூன், நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள், நீங்கள் வினவப்பட மாட்டீர்கள். அம்மா கானூ யஅமலூன், அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், உங்கள் மூதாதையர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பது குறித்து நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள். நீங்க ஏன் இப்படி அநியாயமா போனீங்க, இப்படி பெரிய பெரிய பாவம் செஞ்சீங்கன்னு சொல்லி அவங்களும் அதுக்காக அவங்க தண்டிக்கப்பட மாட்டாங்க. அவங்க நல்லது செஞ்சுட்டு போயிட்டாங்க, அது அவங்களுக்கு. நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிறியோ அதை நீ பார்க்க போற, நீ அனுபவிக்க போற என்று சொல்லி அல்லாஹ் தஆலா நீ அவர்களோடு இணைத்து சொல்வதில் எந்த பலனும் இல்லை. அவங்களுடைய வம்சம், இவங்களுடைய வம்சம், அந்த வம்சத்தில் நாங்கள் வந்தவங்களாக்கும், இந்த நபியினுடைய சந்ததியில் நாங்கள் வந்தவங்களாக்கும் அப்படின்னு சொல்லிக் கொள்வதில் எந்த புண்ணியமும் இல்லை. உனக்காக எதை தேடிக்கொண்டாய், மா கஸப்த லினஃப்ஸிக், உனக்காக நீ எதை சம்பாதித்துக் கொண்டாய், அதை நீ சிந்தித்துக்கொள், சரிபார்த்துக்கொள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பேர் சொல்லலாம், பெரும் அநியாயக்காரன், சாட்சியை மறைக்கக்கூடியன்னு சொல்லி. ஏன்னா அது போன பக்கத்துல இருந்தே அந்த பாயிண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த 4 பாயிண்ட் இருந்த மாதிரி தான் நம்ம முடிக்கிற அல்ஹம்துலில்லாஹ். ஓரளவுக்கு நேரத்தோட இன்னைக்கு முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். 20வது பக்கம் நமக்கு 4 செய்திகளை தருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுங்கள், முழுமையா பின்பற்றுங்கள் என்று. 2வதாக, முன்மாதிரியான நம்பிக்கை சஹாபாக்களிடத்தில் இருக்கிறது. 3வதாக, நீங்கள் அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் விஷயத்திலேயே சர்ச்சை செய்து கொண்டிருக்கிறீர்களா என்பது. 4வது, பெரும் அநியாயக்காரன் யார், சாட்சியத்தை மறைக்கக்கூடியவன். முன்னாடி ஒரு பக்கத்துல அல்லாஹ்வின் பள்ளி வாயில்களை விட்டு தடுக்கக்கூடிய பெரும் அநியாயக்காரர்களை பத்தி பார்த்தோம். இங்க வந்து அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சாட்சியத்தை மறைக்கக்கூடிய இந்த வேதக்காரர்கள் பெரும் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மாஷா அல்லாஹ். நம்ம ஆரம்பித்து அல்லாஹ் நமக்கு இந்த முதல் ஜுஸுவை நல்ல முறையில, ஆரோக்கியமான முறையில வந்து பல மக்கள் நம்ம எல்லாருமே இதை சேர்ந்து கற்று பயிர்ந்து கற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிந்தான். இதே மாதிரி இன்னும் நம்மளுக்கு 30 படிக்கட்டுல ஒரு படிக்கட்டு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நிறைவு பண்ணியிருக்கிறோம். 30 ஜுஸு அப்படிங்கிற அடிப்படையில் சொல்றேன். இனி 29 ஜுஸுக்கள், 29 படிகளை நாம் விட்டு வைத்து முன்னேறி மேலேறி நம்ம வந்து செல்ல இருக்கிறோம். அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு ஜுஸுல கற்றுக்கிட்ட விஷயத்தை நம்ம நல்லபடியா மீள்பார்வை பண்ணணும். இப்போ உடனே உங்களுக்கு நான் செகண்ட் ஜுஸ் ஆரம்பிக்க போல இந்த ஒரு ஜுஸை தரோ பண்ணணும். சில ஸ்டூடெண்ட்ஸ் மாஷா அல்லாஹ் ரிவிஷன் மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு முன்னாடியே நம்மள்ட்ட பிளான் இருந்தது, அதாவது ரிவிஷன்லாம் கொடுத்துட்டு தான் போகணுன்ட்டு. அதனால அடுத்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கான ரிவிஷன் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி பிளான் பண்ணிட்டு இன்ஷா அல்லாஹ் அது உங்களுக்கு நம்ம நடத்துவோம். அது எப்போ அப்படி ஆல்மோஸ்ட் சேம் டேஸில் தான் நம்ம பண்ணுவோம். வேறு ஏதாவது கூடுதல் விவரம் இருந்துச்சுன்னா நம்ம குரூப்பில் அதை பற்றி நான் பேசி உங்களுக்கு நான் அனுப்புகிறேன்.
அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ரிவிஷன் பார்த்து நம்ம அப்படியே இதில் சரவாயிடணும். ஃபிங்கர் டிப்ஸில் நம்மளுக்கு இந்த 20 பக்கங்கள் முதல் ஜூஸ் அப்படிங்கிறது அந்த கருத்துக்கள் எல்லாம் நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு ரிவ்யூ, ஒரு ரிவிஷன், ஒரு மீள் பார்வை இன்ஷால்லா பார்த்துருவோம். அடுத்து நமக்கான ஒரு கடமை இந்த 20 பக்கத்தினுடைய தஃப்சீரை படிப்பதற்கெல்லாம் நம்மளுக்கு அருள் புரிந்தான்ல, இது போன்ற நம்ம இஸ்லாமிய சமுதாயம் எல்லாருக்கும் போகணுங்கிறதையும் நீங்கள் அக்கறை கொள்ளுங்க. பல தடவை நம்ம சொன்னது தான், பலர் இதை நல்ல முறையில் பலருக்கு எத்தி வச்சிருப்பீங்க, எத்தி வச்சு கொண்டும் இருக்கிறீங்க. இருந்தாலும் இன்னும் அக்கறை எடுத்து கொண்டு வந்து அவங்களை சேர்ப்போம். இந்த ஜுசுவுடைய முடிவிலையாவது இதை பற்றி தெரியாதவர்கள் தெரிந்து நம்மளோட இணையட்டும். 2ஆம் ஜுசுவிலிருந்து அவர்கள் நம்மளோடு சேர்ந்து பயணிக்கட்டும். அதனால பல மக்களுக்கு சென்று சேர்வதற்கு நீங்க என்ன முயற்சி செய்யணுமோ அதை இன்ஷா அல்லாஹ் செய்யுங்க. அல்லாஹ் போதுமானவன். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.